உங்கள் எல்லாருக்கும் தெரியுங்களா ஐயா? அடுத்து வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் பேசுகிறோம். பேசி ஆஸ்பத்திரிக்கு போய் கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் சரி பண்ண முடியும். ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற அளவுக்கு கை இல்லை. நம்ம கூட அப்படி தான் நினச்சோம். ஆனால் கை வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு உங்களை நாங்கள் பேசி சேர்த்து விட்றோம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. சொல்லுங்கள், நான் 2 நாளில் பேசி ஆஸ்பத்திரி ஜிஹெச்சில் சேர்த்து விட்றோம். ஸோ இவருக்கு வந்து இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டோங்க. கையில் வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணணும். நாங்கள் கூட சின்னதாக இருக்கும், ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணோம். அவர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். ஸோ இவர் கண்டிப்பான முறையில் நான் 2 நாளில் ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும். கை வந்து 2ஆக போந்திருக்கு அடியில். ஸோ அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் பேசி அதையும் ஃபாலோ பண்ணணும். அவருக்கு இப்போதைக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு அவர் இந்த 2 நாள் நிம்மதியாக இருப்பார். அந்தளவுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வச்சுருக்கோம். போய் வந்து ஆப்ரேஷன் சரி பண்ணணும்.